வணக்கம் அன்பு உள்ளங்களே! நாம் இப்பொழுது ஒயர்கூடை போடுவதற்கு கற்றுக்கொள்வோம். ஒயர்கூடை போடுவதற்கு இந்த 3 நாட்டும் தான் மிக முக்கியமானது. இது சாதா நாட், அதாவது நார்மல் நாட்டு, சாதா முடிச்சு. அடுத்தது இது நெல்லிக்காய் முடிச்சு, அதாவது ஆம்லா நாட். இது சிவன்கண் முடிச்சு, அதாவது சிவன்கண் நாட். இந்த 3 நாட்டும் தான் கூடை போடுறதுக்கு மிக 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 முக்கியம். இதை நம்ம முதல்ல எந்த நாட்டு எப்படி போடுறதுன்னுட்டு நாம் கற்றுக்கலாம். இந்த சாதா நாட்டு 2 ஒயர் கண்டு போடப்படுது. பாருங்கள், உங்களுக்கு தெரியுங்கிறதுக்குனால 2 கலர் கொடுத்துருக்குறேன். ரெட்டும் எல்லோவும் கொடுத்து 2 ஒயர் வச்சு இந்த நாட்டை போடணும். நெல்லிக்காய் நாட்டு 3 ஒயர் வச்சு போடணும். அந்த 3 ஒயரும் வேறு வேறு கலராக இருக்குது பாருங்கள். ப்ளூ கலர், ரோஸ் கலர், க்ரீன் கலர். இந்த 3 கலரையும் வச்சு இந்த ஆம்லா நாட்டு போட்டிருக்கிறேன். இது சிவன்கண் நாட்டு. இந்த சிவன்கண் நாட்டு 2 நாட்டையும் சேர்த்து ஒன்றா கனெக்ஷன் பண்ணி போடணும். இதுக்கு ரெட்டு கலர், க்ரீன் கலர், ப்ரௌன் கலர் 3 கலர் கொடுத்துருக்குறேன். இல்லை, உங்களுக்கு விளக்கமாக தெரியணுங்கிறதுக்கோசரம். இதனுடைய இடைவெளியை பாருங்களேன், ரொம்ப கம்மியாக இருக்குது. இது நீட்டமாக சிவன்கண் மாதிரியே இருக்குது. அதனால தான் சிவன்கண் நாட்டுன்னு வச்சுட்டாங்க போல இருக்குது. இது இப்படி 2 நாட்டையும் சேர்த்து ஜாயின் பண்ணி போட்டால் தான் சரியாக வருது. தனியாக ஒரு 2 ஒயர் மாத்திரம் வச்சு போட முடியும். போடுறது கஷ்டமாக இருக்குது. போடலாம், ஆனால் கஷ்டமாக இருக்குது, அவ்வளோதான். முதல்ல நார்மல் நாட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் சிவன்கண் நாட்டு போடணும். வணக்கம்.